சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேல் முன்னாடி பற்கள் வந்து சைஸில் பெருசாக இருக்கும், கேப் இருக்கும், டைரக்ஷன்ஸ் வந்து ட்விஸ்டடாக டீத் வந்து பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் இம்மீடியட்டாக ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குன்னா காம்போசிட் ரெஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும், தட் இஸ் லைக் ரொம்ப லிக்விடாக இருக்கும். நம்ம வந்து அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட். உங்களுக்கு எல்லாமே தெரியும். நம்மளுக்கு இந்த கேப்ஸு, ட்விஸ்டட், அப்புறம் அலைன்மெண்ட் இல்லை, இந்த ஸோ இந்த மாதிரி உங்களை யாராவது கிண்டல் பண்ணியிருக்காங்களா? இல்லை நீங்களே வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? பல்லு பெருசாக இருக்குது, கேப்பாக இருக்குது, நிறைய பேர் நம்மளுக்கு கிண்டல் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கேன். வாங்க தெரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ செக்மெண்ட்குள்ளே போகலாம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேல் முன்னாடி பற்கள் வந்து சைஸில் பெருசாக இருக்கும், கேப் இருக்கும், டைரக்ஷன்ஸ் வந்து ட்விஸ்டடாக டீத் வந்து பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் இம்மீடியட்டாக ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குன்னா அதுவும் இருக்குது, இல்லை வருஷ கணக்கில் ட்ரீட்மெண்ட் இருக்கா அதுவும் இருக்குது. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இம்மீடியட்டான ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்னா தேர் ஆர் சோ மெனி ஆப்ஷன்ஸ். அது என்னென்னா காம்போசிட் ரெஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும், தட் இஸ் லைக் ரொம்ப லிக்விடாக இருக்கும். நம்ம வந்து அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாயிரும். ஸோ அது வந்து பற்கள் மாதிரியே எண்டில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு இப்போ ஒரு கேப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காம்போசிட் ரெஸ்ட்ரேஷன் வச்சு நம்ம முடித்தோன்னா அந்த கேப் வந்து உங்களுக்கு சரியாயிரும். டைரக்ஷன்ஸ், அதாவது ரொம்ப டைரக்ஷன்ஸ் மாற்ற முடியாது, அந்த கர்வ்டு ட்விஸ்டட் வந்து நம்ம மாற்ற முடியாது, ஓரளவுக்கு நம்ம மாற்றி ஒரு அலைன்டாக நம்மளுக்கு கொடுத்துடலாம். அது வந்து இன்றைக்கி வரீங்கன்னா இன்றைக்கே அந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சு நீங்கள் வீட்டுக்கு போகலாம். செகண்ட் இம்மீடியட் ஆப்ஷன் என்னென்னா உங்களுக்கு வெர்னியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ் எப்படி நீங்கள் கேர்ள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நெயில் மேலே ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ் ஒட்டுவாங்க, அது பெருசாக இருக்கிற மாதிரி, அதே மெக்கானிசம் தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த பல்லு, நம்ம நேச்சுரல் பல்லு வந்து ஒரு 1 மில்லிமீட்டர் எல்லா டைரக்ஷன்ஸ்லையும் கம்மி பண்ணி நம்ம இந்த வெர்னியர்ஸ் வந்து மேலே வைப்போம். அதே மாதிரி அந்த வெர்னியர்ஸ் வந்து செராமிக்னால நம்ம உருவாக்கப்பட்டது. ஸோ அந்த பல்லு நம்ம குறைச்சிருக்கோம் இல்லையா, அது மேலே நம்ம வெர்னியர்ஸ் ஓட்டுவோம். இது வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்பேஸு, அப்புறம் இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் டைரக்ஷன்ஸு ஓரளவுக்கு இல்லைங்க, நல்லாவே உங்களுக்கு அலைன் பண்ணி கொடுத்துரும். இந்த காம்போசிட் ரெஸ்ட்ரேஷன், வெர்னியர்ஸ் எல்லாமே நான் இன்வேசிவ் ட்ரீட்மெண்ட், இன்ஜெக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. வந்தீங்கன்னா வெறும் இந்த பேஸ்ட்டு இல்லைன்னா மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு சில நான் இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ் தான் நடக்கும். ஸோ அது பண்ணிவிட்டு நீங்கள் 1 or 2 டேஸில் நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சுக்கலாம். ஸோ இந்த லாங் ட்ரீட்மெண்ட் பற்றி நம்ம பேசணும். அதாவது ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த சின்ன சின்ன ப்ராக்கெட்ஸ் மாதிரி வச்சு நம்ம ஆர்த்தோ அலைன்மெண்ட் பண்ணுவோம்ல, அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நம்மளுக்கு இந்த கேப்ஸு, ட்விஸ்டட், அப்புறம் அலைன்மெண்ட் இல்லை, இந்த டிஎம்ஜே ஜாயிண்ட்டு, அப்புறம் கிராஸ் பைட்டு, டீப் பைட்னா அந்த பல்லு மேல் பற்கள் வந்து கீழ்பற்கள் ஃபுல்லாகவே மூடும். அப்புறம் வந்து கிராஸ் பைட்டு, மேல் தடை கீழ் தடை வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும், கீழ் தடை ரைட்டில் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட்டில் கரெக்ட் பண்ண முடியும். இந்த இம்மீடியட் ட்ரீட்மெண்ட்டில் இதை வந்து கரெக்ட் பண்ணவே முடியாது. ஸோ இந்த லாங்கர் ட்ரீட்மெண்ட், அதாவது ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட்னால தான் இதை வந்து இந்த அக்ளூஷன்ஸ் இதெல்லாமே கரெக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு ரிசல்ட்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபார் லாங்கர் டியூரேஷன். ஸோ நம்ம இந்த ப்ராக்கெட்ஸ்லேயே, இது ப்ராக்கெட்ஸ்லேயும் இருக்குது, மெட்டல் ப்ராக்கெட்ஸ் இருக்குது, செராமிக் ப்ராக்கெட்ஸ் இருக்குது, இன்விஸ்லைன் இருக்குது, கிளியர் அலைனர்ஸ் இருக்குது. இது எல்லாமே டிசைடட் பை டாக்டர்ஸ் அண்ட் பேஷண்ட். அப்புறம் எஸ்டிமேஷன் ஒன்று வரும். ஸோ இது எல்லாமே கன்சிடர் பண்ணி அப்புறம் ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணி நம்ம இந்த ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இது எல்லாமே இந்த ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸ்க்ளூசிவாக இந்த எல்லா பிரச்சனைக்கும் நம்மளுக்கு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். லாங்கர் டியூரேஷனுக்கும் இது ரொம்ப நல்லது. ஸோ உங்களுக்கு இந்த லாங்கர் டியூரேஷன் உங்களுக்கு பொருந்துமா, இல்லை ஷார்ட் டியூரேஷன் ட்ரீட்மெண்ட் பொருந்துமா, அதை பற்றி தெரிஞ்சுக்க நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ வி ஹேவ் வீடியோ கன்சல்டேஷன் ஆல்சோ, யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். அப்படி இல்லைன்னா உங்கள் மெயிலில் உங்களோட ஃபோட்டோஸ் நீங்கள் அனுப்பிச்சி கூட நான் உங்களுக்கு மெயில் மூலியமாக கூட உங்களுக்கு கன்சல்டேஷன் அனுப்புவேன். ஸோ கமெண்ட்டில் வந்து உங்கள் ஃபோட்டோஸ், வீடியோஸ் ஏதாவது அட்டாச் பண்ணி கொடுங்க, நான் உங்களுக்கு இமீடியட்டாக உங்களுக்கு கன்சல்டேஷன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.